தஹாசது, ஒருவருக்கு ஒருவர் பொறாமப்படாதீங்க. ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து இன்னொருத்தர் பொறாமப்படக்கூடாது. அந்த வளர்ச்சியை நம்மளா கொடுத்தோம்? நம்ம அண்ணன் பெரிய உயரத்துல இருக்காரு, தம்பி பெரிய உயரத்துல இருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம கூட உள்ளவன் நல்லா வளர்ந்துட்டான், அந்த வளர்ச்சியை நம்ம கொடுத்தோமா? அதை கொடுத்தது அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த அந்த வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுவதற்கு நமக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. ஒருத்தருக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை கொடுக்கிறான், வசதியை கொடுக்கிறான், காசு பணங்களை கொடுக்கிறான், கார் பங்களாவை கொடுக்கிறான் அப்படின்னா அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை தவிர நாம் அவர்கள் மீது பொறாமைப்படுவதற்கு எதுவும் இல்ல. நல்ல புரிஞ்சுக்கோங்க, பொறாமைக்காரன் மட்டமாகி கொண்டே இருப்பான். பொறாமை என்ற தீய குணம் அடுத்தவனை பார்த்து அப்படியே கரும்புறது. எப்படிரா இவன் நல்லா இருக்கான், எப்படிரா இவன் நல்லா இருக்கா, வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வச்சு நல்ல சுகபோகமா இருக்காளே, இப்படி அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்பட்டால் அந்த பொறாமைக்காரனுக்கு என்ன தெரியுமா? கேவலம், இழிவு. அவன் அப்படியே தான் இருப்பான். அவன் வாழ்க்கையில முன்னேற்றமே ஏற்படாது. கொஞ்சம் கூட முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டான். யார் மீது நாம் பொறாமைப்படுகிறோமோ, யாரை பார்த்து வெந்து விருகிறோமோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மென்மேலும் வளர்ச்சியை கொடுப்பான். ஏன்னா நாம் பொறாமை என்ற கெட்ட குணத்தால் அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து நாம் இழிவடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்லாஹ் யார் மீது நாம் பொறாமைப்படுகிறோமோ அவருக்கு அல்லாஹ் வளர்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பான். லா தஹாசது, முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமைப்படாதீங்க. அவருக்கு கொடுத்ததை அல்லாஹ் எனக்கும் கொடு என்று நினையுங்கள்.